ரிஸ்க்கும் எடுக்காமல் வேலை பார்த்த ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் காடு பற்றி அங்கே இருக்கிற நிகழ்வுகள் பற்றி எல்லாம் வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக நான் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். பாவம் அவங்க. ஆனால் காடு அந்த பாட்டை எடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக, ஜஸ்ட் ரோடில் மட்டுமே. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்னிறுத்தி தான், மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த படம். பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கை முறையை பார்ப்போம். அதில் வந்து அவங்கள வந்து ஒரு கண்ணாடியாக வச்சு அந்த பிம்பத்தில் நம்மளோட உருவத்தை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அது. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்ல ஒரு உணவு முறையில் இருந்தோம், எவ்வளவு நல்ல உறவுகள் வச்சுருந்தோம், உறவுகள்னா என்ன, ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் மனிதர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க, இது மாதிரியான நாம் இப்படி மாறணும். இப்போ நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே, இது மாதிரியான ஒரு மேடையில் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட தொலைபேசியில் வேற எங்கேயோ இருக்கும், வேற எங்கெங்கேயும் இன்னொரு ஒரு நிகழ்வில் இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டு. இது மாதிரி இந்த உலகம் மாறி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு படம் தான் வந்து வனமகன். படத்தில் வந்து பாடல்கள் ஒன்றும் அது மாதிரி தான். ஸோ மனிதன் யாருன்ற அந்த ஒரு கேள்வியை, காதல் பாடல் ஆகட்டும், அதே சமயத்தில் அந்த ஜெயம் ரவி அவர்களோட பாத்திரத்தை விவரிக்கிற பாடல் ஆகட்டும், சிலு சிலுவென்று பூங்காற்றுன்னு ஒரு பாடல் ஆகட்டும், அந்த பழங்குடியினரோட வாழ்க்கை முறையை பாடுற ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் இதே தேடலோடு தான் போயிட்டு இருக்கும். அந்த தேடல் அந்த பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த நன்றி நான் சொல்லும்போது, அதே சமயத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக சொல்லணும். இது மாதிரியான வித்தியாசமான பாத்திரங்கள் வந்து ஏற்று நடிக்கிறதால தான் மிருதன் படத்தில் மிருதா மாதிரியான ஒரு பாடல் வந்து நான் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அந்த பாடல் வந்திருக்காது, அந்த பாடல் உருவாயிருக்காது. ஒவ்வொரு பாடமும் அது மாதிரி தான். அவரோட படங்களில் அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த பாத்திரங்கள் வந்து அந்த படத்தில் வேலை பார்க்குற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. புதிய ஒரு பரிமாணத்தில் அவங்களோட கலையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட காட்சிக்காக மட்டுமே அதை நீங்கள் பார்க்கும்போது அவரோட உயரம், உண்மையான உயரம் என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ஜெயம் ரவி அவர்களோட உயரம். ஏன்னா அந்த ஒரு எதுவுமே வசனம் இல்லை, ஆக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவரோட உடல் மொழி மூலமாக மட்டும் அவ்வளோ உயர்ந்து நிற்பார் அந்த இறுதிக்கட்ட காட்சியில். இந்த படம் வந்து இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த விஜய் அவர்களுக்கும் தனஞ்சயன் அவர்களுக்கும் டீம் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அழகான ஒரு படத்தில் நானும் வந்து பங்கெடுத்திருக்கேன்ற அந்த ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே எனக்கு இருக்கும். நன்றி. நான் பெரிய நடிகன் என்ற ஒரு நினைப்பிலே எடுக்கப்பட்ட படங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதையை சின்சியராக, அதாவது இந்த கதை வந்து புதுசாக ஒரு கதை சொல்லணும், அதை ரொம்ப சின்சியராக சொல்லணும், இதில் உழைக்கிற எல்லாருமே மாபெரும் உழைப்பை வச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சின்சியராக உழைக்கிற ஒரு நடிகராக இந்த படத்தில் இருக்கணும். இந்த படத்தில் அப்படி தான் நான் வந்து படம் முடிஞ்சவொடனே பார்த்துட்டு நான் ஜெயபிரவி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். முதல்ல வந்து என்கிட்ட விஜய் சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை சார் டயலாக்கே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக வரும் போல இருக்குது, நம்ம மக்கள் வந்து நிறைய டயலாக் எதிர்பார்ப்பாங்க, அதனால் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிட்டிங்க, இப்போ திருப்பி நீங்கள் பாருங்கள், நான் விஷுவலாக காமிக்கிறேன் அப்படின்னாரு. நான் படம் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் இப்போது 23ஆம் தேதி படம் ரிலீஸு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது சொல்லுவீங்க, அவசியமே இல்லாமல், அதாவது டயலாக்கே அவசியம் இல்லாமல் காட்சி மூலமாகவே, எக்ஸ்பிரஷன் மூலமாகவே, அதனுடைய உழைப்பு மூலமாகவே ஜெயம் ரவி சார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் அதுதான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து சொன்னேன். நான் சொன்னேன் வந்து இவ்வளோ பிரமாதமாக, அதாவது நான் எங்குமே வந்து இதை பேசியிருக்கலாமே இந்த இடத்துல டயலாக், அவர் பேசாத மொழியில் அவர் பேசுவார். படத்தில் அவர் என்ன பேசுவார்னா அவருடைய வனமொழி பேசுவார், அவருடைய வனத்தில் அவங்களோட மக்களோட அவர் பேசுவார். ஆனால் இந்த மொழி அவருக்கு புரியல, இந்த மக்கள் புரியல, அதனால் வந்து காட்சி மூலமாக, அதாவது அவருடைய சைன் லாங்குவேஜ் மூலமாக பேசுவார். ஆனால் அது தேவையே இல்லாமல் அதில் வந்து ஃபுல் லெங்க்த்தாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவர் சொல்லது வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கரெக்டாக நம்முடைய தம்பி ரமேஷ் பிளேஸ் பண்ணி விஜய் அழகாக என்டர்டெயின் பண்ணி, தம்பி ரமேஷ் படம் ஃபுல்லாக வந்து அதாவது ஒரு இன்டென்ஸான கதையில் அழகாக என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொண்டு வந்து, அதாவது சொல்லுவாங்க மைண்ட் லாங்குவேஜ் அப்படி சொல்லுவாங்க, மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க, மைண்ட் வாய்ஸ்லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட் வாய்ஸ் படம் ஃபுல்லாக தம்பி ரமேஷ் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் வாய்ஸே சொல்லி அழகாக என்டர்டெயின் பண்ணி ஒரு இன்டென்ஸான ரோலை என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கதையாக விஜய் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சின்சியராக நான் லைக் பண்ணதே இந்த படம் முடிஞ்ச உடனே பார்த்தது என்னென்னா, இதில் உழைச்ச எல்லாருமே மாபெரும் சின்சியரிட்டி, அவங்க எடுத்துக்கொண்ட கதைக்கு ஒரு பயங்கர சின்சியரான ஒர்க்கு, அதை விட என்னென்னா இந்த ஹார்ட் ஒர்க்.
இதில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சில்வா மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணணும். அவ்வளோ பிரமாதமான ஒரு உழைப்பு. அதுவும் வந்து ஒரு டீசரில் காமிச்ச, ஒரு ட்ரெயிலரில் காமிச்ச டைகர் ஷாட்ஸ்லாம் வந்து நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதெல்லாம் வந்து ஆக்ஷனில் ரொம்ப கஷ்டம். அதுவும் இருக்கிற இந்த ஒரு டெக்னாலஜியில் இருந்தாலும் மிகப்பெரிய பட்ஜெட் தேவைப்படுற ஒரு விஷயத்தில் ரொம்ப பிரமாதமாக சில்வா மாஸ்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இட்ஸ் சாலிட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமாக நடிப்பு வாங்கி, அதை விட ஆத்மார்த்தமான ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. ஆத்மார்த்தமாக எண்டில் விஜயனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா, மக்களுக்கு அதாவது இதயத்தை போய் சேர்ற மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதை முடியும் போது இதில் வந்து டிப்பிக்கல் வில்லன் கிடையாது, டிப்பிக்கல் வில்லத்தனமான கதை கிடையாது. இதில் யாருமே வில்லத்தனம் கிடையாது, சுச்சுவேஷன் தான் வில்லத்தனம். அந்த சுச்சுவேஷன் வில்லனை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறாங்க இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும். அதை விட என்னென்னா ஒரு அற்புதமான காட்சி மொழி மூலமாக பாடல்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் சாரும் கார்கி சாரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு காம்பினேஷன் வந்து இந்த படத்தில் விஜயோட சேர்ந்துருக்காங்க. எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். நான் இப்போ கேட்ட உடனே வந்து நாங்கள் ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், நான் சசி சார் சேரன் சார் எல்லாரும் ஒரு ஊரில். இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது பாட்டு போட்ட உடனே 2 பேரும் உடனே சொன்னாங்க, நான் விஜய்கிட்ட பேசணும், விஜய்கிட்ட மெசேஜ் பண்ணணும், இவ்வளோ சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி எல்லாரையும் கவர்ந்த மியூசிக், எல்லாரையும் கவர்ந்த ஆக்ஷன், அதை விட அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு அற்புதமான ஒரு எல்லாரும் பிடிச்ச, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு அருமையான படம் பார்க்கணும், முடியும் போது மன திருப்தி வேணும் அப்படின்ற ஒரு படம் வேணும்னா வனமகன் 23ஆம் தேதி வருது. இந்த படத்துக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய லெவலில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 23ஆம் தேதி படம் வரும்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த சப்போர்ட் தொடரணும்னு எதிர்பார்க்குறோம். விஜய் வந்து இந்த படத்தில் நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் வந்து இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்குது, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது, நிறைய படங்கள் வருது, காம்படிட்டிவான ஒரு சுச்சுவேஷனு, நீங்கள் பட்ஜெட் இவ்வளோ டைட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு கையில் கொடுத்தேன். அது பிறகு என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லை சார் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றாரு. அப்புறம் படம் எடுக்கும்போது சொல்கிறாரு, சார் நான் வந்து அந்தமான்ஸ் போக முடியல, நான் வந்து வியட்நாம் போகிறேன் அப்படின்றாரு. நான் சொன்னேன், சரி வியட்நாம் போகிறீங்க, அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, திருப்பி நான் பேங்காக் போகணும், ஷூட் பண்ணணும் அப்படின்றாரு. திருப்பி வந்து நான் சொல்கிறாரு, சார் இந்த சிஜி ஷாட் வந்து நான் வேறு மாதிரி பிளான் பண்ணுறேன், அதுக்கு 1.5 crore பட்ஜெட் வருது அப்படின்றாரு. இப்படி படம் ஃபுல்லாக ஒரு தரமான படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் இங்கே வந்து மீடியா நம்பர்களாக சொல்கிறேன், நான் ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி பட்ஜெட்டில் அவருடைய சொந்த காசு எடுத்துகிட்டு அவர் ஒன்றே சொன்னார், சார் இது என்னுடைய ட்ரீம், இந்த ட்ரீம் வெஞ்சரில் நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்தீங்க, இதுதான் வயபிள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, நான் ஒரு கலைஞன், அதை விட நான் வந்து ஒரு உண்மையான படைப்பாளி, என்னுடைய படைப்பு வந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அற்புதமான ஒரு தரத்தோட எல்லா குவாலிட்டியோட ஒரு படமாக வரணும், அதுக்காக எல்லா செலவானாலும் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய பர்சனல் காசு எவ்வளோ போனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த கலை மீது இருக்கிற அது மேக்னஸா இல்லை வந்து அதீத காதலா இல்லை பைத்தியக்காரத்தனமா எனக்கு தெரியாது. அதான் உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஏன் இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும், எந்த ப்ரொடியூசரும் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கலை மீது இருக்கிற அந்த அதீத காதல்னால இவ்வளோ அற்புதமாக விஜய் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவர் வெல்லணும், இந்த படம் மூலமாக அவர் வெற்றி அடையணும், இந்த மாதிரி அற்புதமான கலைப்படைப்புகளை அவர் மேலும் உருவாக்குறதுக்கு எல்லா வல்ல இறைவன் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நான் இந்த டைமில் வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த படம் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான படமாக இருக்குது. நான் படம் பார்த்து முடிச்சதுனால சொன்னேன். லக்கிலி என் ஃபேமிலியும் படம் பார்த்தாங்க. பார்த்த உடனே என் ஒய்ஃப் என்னோட கிட்டெல்லாம் வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது டேட் அப்படின்னு என் டாட்டர் சொன்னேன். அவளுக்கு பிடிச்சதுனால ஒரு படம் உடனே கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு படம். என்னோட படங்கள் நிறைய படங்களை பார்த்த உடனே இன்னும் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு வந்து சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் அப்படின்னு சொன்னேன். அதுவே எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. நான் விஜய் கிட்ட சொன்னேன், தைரியமாக நம்ம இறங்கி அடிக்கலாம், படத்தை என்ன வருது பார்க்கலாம் சொல்லியிருக்கேன். விஜய், காட் பிளஸ் யூ. அண்ட் ஆடியன்ஸ் உங்களுடைய சின்சியரான இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக துணை இருப்பாங்க. சேம் டைம் ஐ ஹவ் டு தேங்க் ஜெயம் ரவி சார் ஃபார் ஸோ மச் சப்போர்ட் இஸ் கிவன் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நிறைய விஷயங்களில் விஜயோட சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தினுடைய பல சங்கடங்கள்லேருந்து இந்த படத்திலிருந்து வெளிவர அவர் துணையாக இருக்கார். அண்ட் அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த பட வெற்றி, மக்கள் கொடுக்குற இந்த வெற்றி தான் உங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி இந்த மாதிரி அதீத காதலோடு சேர்ந்த இந்த உழைப்பை கொடுத்த உங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு வெகுமதியாக நான் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும். அண்ட் ஊடக நண்பர்கள் அனைவரும் இத்தனையோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தை அடுத்த கட்ட கொண்டு போக உங்களோட உழைப்பு, உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப கம்மியாக தான் பேச நடந்தேன், பட் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு, சொல்லி தான் ஆகணும். வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார். அவர்னால தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு படம். அது வந்து இன்றைக்கி நான் படமாக பார்க்கும்போது, இன்றைக்கி காலைல ஒரு 5 o'clock to 8 o'clock தான் நான் ஃபுல் படம் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடித்து, நான் ஃபைனல் அவுட் சொல்லுவாங்கள்ல, ஃபைனல் எல்லா கரெக்ஷனும் பண்ணி ஃபைனல் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரவி சார். ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இந்த படம் நம்ம என்னவா நினச்சோம்
அது என்னமா வந்திருக்கு, வரணும்னு நினச்சோமோ அது வந்திருக்கு. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்கள்லாம் இந்த படம் கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் இல்லாமல் யாரும் பண்ணியிருக்க முடியாது, அது மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்களுக்கு செல்வ மாஸ்டர் தெரியும், எந்த ஒரு டைம்லேயும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். ஒரு ஹார்னஸோ ஒரு இல்லாட்டி ஒரு அங்கே மரம் ஏறணுமோ ஒரு ஜம்ப் பண்ணணுமோ எவ்வளோ தடவை அடிபட்டிருக்கு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லாமே சில தடவை தெரிஞ்சிருக்கு, பல தடவை தெரியல. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த படத்தில் நடித்தார். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி நான் பதிவு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங், அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது வரும். அது வந்து சின்ன படமாக சரி பெரிய படமாக சரி கண்டிப்பாக அதில் சேலஞ்ச் வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபிலிம் மேக்கிங்கிறது ப்ராசஸ், அது ஒரு பெரிய ஜேர்னி. அதை நான் ஒரு ஐ திங்க் இட்ஸ் மை 10th ஃபிலிம். அதை எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டே தான் வரேன். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ் நிறையா இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் அதுக்கு முன்னாடி காஸ்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும். காஸ்டிங்கில் வந்து சாயிஷா அன்றைக்கி வர முடியல. சாயிஷா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்ல முடியும். நல்லா பெஸ்ட் டான்ஸ், பெஸ்ட் ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஷி வில் டெஃபினெட்லி கோயிங் டு, நான் ஆல்ரெடி ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி தான், ஷி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹியர் அண்ட் ஷி இஸ் கோயிங் டு டூ கிரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் டூ கிரேட் ஒர்க் ஹியர். கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு பெஸ்ட் விஷஸ். சாயிஷா தமிழில் கூட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தம்பி ராமையண்ண அண்ணன், அவங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கதையில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3 கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3-4 கேரக்டர். அதில் ஒன்று ஜேமி, அவர் இன்றைக்கி வர லண்டனில் இருக்கார், அவர் வரல. ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. பட் தம்பி ராமையண்ண, சாயிஷா, ரவி சார் தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். அது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பின்னு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர்னு சொல்லணும். அவரோட எனர்ஜி, அதாவது அதாவது யூஸ்வலாக வந்து ஒரு ஹீரோக்கும் டைரக்டருக்கும் எனர்ஜி இருந்தால் அது யூஸ்வல் இருக்கணும். ஆனால் எல்லோரும் தாண்டி தம்பின்னு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். செட்டுக்குள்ளே வரும்போதே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி வந்து படத்தில் அதே மாதிரி கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு, நான் தேங்க் பண்ணோம். அதே மாதிரி திரு சாரோட கேமரா ரொம்ப ரொம்ப நேஷ்னல் அவார்டு வருஷம் வாங்கியிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷுவலாக இந்த படம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பேசப்படுதுன்னா கண்டிப்பாக திரு சார் தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னோடய ஃபோட்டோகிராஃபியோட குரு அவர் தான். ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ட்ரை பண்ணேன். இங்கே எனக்கு இதுக்கு ஒரு மேலே கிடைக்குமான்னு தெரியல, ட்ரை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி, அதே மாதிரி ஒரு ஃபைனல் கட், அது வந்து ரொம்ப ஒரு இவ்வளோ டைமில் நாங்கள் படம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம், அதை எனக்கு கொண்டு கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் இல்லாமல் கொடுத்தாரு அவங்க. செல்வ மாஸ்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். செல்வ மாஸ்டர், அதாவது உங்களுக்கு செல்வ மாஸ்டர் டேட்ஸ் வாங்கினது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மாதம் வரை நாங்கள் டேட் வாங்கினது தான் இந்த படத்தில் பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன் மாஸ்டர். ஒரு மாதம் தலைக்கோணத்தில் நீங்கள் இருந்தது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த படத்தில். அதாவது அவர் டேட்டே வந்து ஒரு நாளைக்கு 2 படம் ஒர்க் பண்ணுவார், கால் ஷீட் கிடைக்காது, அதனால் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட். ஸோ ஒரு மாதம் தலைக்கோணம் வச்சுருந்தது தான் எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட். அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து நான் சொல்லிட்டு இருப்பேன், செகண்ட் ஹாஃபோட ஒரு டைரக்டரோட இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி அவர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் இந்த புலி ஃபைட்டை அவர் கோரியோகிராஃப் பண்ணார். அது எனக்கு நான் விட்டுட்டேன் அவர் டோட்டலாக வந்து அந்த புலி ஃபைட் எப்படி வரும்னு. அவர் வந்து நான் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் மாஸ்டர், இந்த ஆரம்பித்து இப்படி முடியணும், இந்த எமோஷன் வரணும்னு சொன்னேன். அதில் வந்து ஐ திங்க் மாஸ்டர் கண்டிப்பாக உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்கு தமிழ் சினிமாவில், ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஒர்க் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் படம் பார்த்தனால சொல்கிறேன். காலைல ஐ திங்க் காலைல ஒரு தூக்கத்தில் கூட பார்த்தேன், இன்னும் ஒரு மைண்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. கார்கி சார், அவர் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக வேலை செய்யலை. ஒவ்வொரு சாங்குக்குமே வந்து எனக்கு புது அனுபவமாக இருந்தது. ஒரு சாங் வந்து சார் அமரர் முத்துக்குமார் அவர்கள் எனக்கு இல்லை, பட் ஜிவி வருவோம் போவோம், ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் முடிஞ்சு புதுதாக ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் மதன் கார்கி சாரோட. ஏன்னா ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மெனக்கெடுதல் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஹாரிஸ் சார் விட மாட்டார், இவர் விட மாட்டார். நம்மளே ஒரு கட்டத்தில் நைட் 2 மணி ஆனோடனே இல்லை நல்லா இருக்கே, நல்லா தான் இருக்குது லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே கூட விடாமல் ஹாரிஸ் சாரும் மதன் கார்கி சாரும் அது வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஷூட்டில் இருக்கும்போது கூட எனக்காக மதன் கார்கி சார் ரெக்கார்டிங்கில் போய்
எல்லா சாங்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணார். தேங்க்யூ கார்த்தி சார். உங்களுக்கு இப்படி ஐ திங்க் இந்த ஜேர்னி எங்கள் 2 பேர் ஜேர்னி தொடர்ந்து போகும்னு நான் நம்புகிறேன். எங்களோட புரிதல் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கான வெளிப்பாடு தான் இந்த சாங்ஸ் அழகாக வந்திருக்கு. ஐ திங்க் அவரோட நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஹாரிஸ் சார், அவர் இன்றைக்கி லண்டனில் இருக்கார், வர முடியல. படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அவர். சாங்ஸ் ஆல்ரெடி நீங்கள் கேட்டீங்க, சாங்ஸில் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் 6 ரீரெக்கார்டிங், ஐ திங்க் ஒரு ஸ்ட்ரிங் செஷன் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 6 தடவை 6 கால் ஷீட் போட்டு பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் சார், யூ கேன் கிரேட் மியூசிக் ஃபார் அஸ், எஸ்பெஷலி ரீரெக்கார்டிங். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. ஸோ ஹாரிஸ் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றிகள். தனஜெயன் சார், இந்த படம் வந்து நான் 2011 சொன்னது, ஆமாம் 2010 இந்த கதையை 2011 ஆமாம் 2011 இந்த கதையை சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து இந்த கதை ஃபுல்லாக அவருக்கு தெரியும். ஸோ அப்போ ட்ராவல் ஆகும்போது இந்த படமாக உருவாகும் போது இந்த படத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படத்தில் கன்சல்டன்ட் ப்ரொடியூசர் உள்ள வந்தாங்க. சார் அவங்க நம்பிக்கைக்கு நன்றி. ஏன்னா இன்றைக்கி அது ஒவ்வொரு அவரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவரோட ஃபிலிமோட நாலேஜும் சரி, அவரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி பட்ஜெட்டில் ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பட்ஜெட் விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தால் தான். ஸோ அது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த டாப்பிக்கை, இப்போது சைவம் ஒரு படம் வந்து ஒரு கதை தான் தீர்மானிக்குது அது எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணணுன்னு. சைவம் முன்னாடி தலைவான படம் பண்ணேன், தலைவாக வேறு பட்ஜெட், சைவத்துக்கு வேறு பட்ஜெட். ஸோ ஒரு கதை தான் ஒரு நிர்ணயிக்கணும் ஒரு பட்ஜெட் என்னன்றது. நான் ஏன் சொல்கிறேன்னா சார், வனமகனுக்கு இந்த பட்ஜெட் அது நான் நிர்ணயிக்கல, வனமகன் படம் நிர்ணயிச்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ வந்து வனமகன் மாதிரி ஒரு கதையை எடுத்து அந்த ஸ்கேலில் பண்ணும்போது அந்த அந்த பட்ஜெட் அப்போ கேட்குது. நான் ரொம்ப இந்த ஒரு டைமில் வச்சு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அது புரியணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு படத்தை அவங்க வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு படம் கண்டென்ட்டோ அப்படிலாம் பார்க்காம ஒரு படம் வேறு மாதிரி அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்திருக்காது இன்றைக்கி. ஸோ இப்போ சங்கமித்திர மாதிரி ஒரு படம் வருது, அது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எஸ்பெஷலி டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலைமை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எம்ஜி வாங்கக்கூடாது, ஃபெடரேஷன் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப நான் ஒரு டெக்னீஷியன், நான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ப்ரொடியூசர் தான் சொல்லணும். இந்த படம் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து போட்டதுனால எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் மீட் பண்ணதே கிடையாது. இந்த படம் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் ஓன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறோம். இது ஒரு பெரிய சேலஞ்சை தான் நான் பார்க்குறேன், ஒரு பெரிய பேட்டில். அந்த விஷயம் இது ஒரு பெரிய லேர்னிங்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படம் கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறோம், யார்கிட்ட போய் சேர்க்குறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில். ஆனால் அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, சொல்ல நினைக்கிறது என்ன விஷயம்னா, ஒரு படம் தான் நிர்ணயிக்குது, ஒரு கதை தான் நிர்ணயிக்குது, ஒரு படம் தான் நிர்ணயிக்குது என்ன பட்ஜெட்டுன்னு. அந்த பட்ஜெட்டுக்கான விஷயம் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இந்த படத்துக்கு இப்படி தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். படம் ஓடி ஜெயிச்சு வரும் அதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம இன்டென்ஷன்ஸாக ஒரு நல்ல படம் பண்ணணும், அது மட்டும்தான் எங்கள் எல்லாரோட டீமோட ஒட்டுமொத்த எண்ணமும் இருந்தது. ரவி சாரும் சரி, எல்லாருமே டெக்னீஷியன் தம்பினா எல்லாருமே, சண்முகன் சார் அவங்களுக்கு பற்றி சொல்லணும், அது எல்லாருமே ஒரு உழைப்பு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி உழைச்சிருக்கோம். அது ரிசல்ட் வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் எங்கள் இன்டென்ஷன்ஸ் பியூராக இருந்தது, ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சோம். இன்றைக்கி மொத்தம் நாங்கள் படம் பார்த்தோம், எங்கள் டீம் படம் பார்த்தாங்க, ரவி சார் நைட் படம் பார்த்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்தை யாருக்கு நான் காட்டி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ரவி சாருக்கு தான். ஸோ அவர் பயங்கர ஹாப்பியாக இருந்தார். அந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு பாசன ஒரு ஃபீலிங். ஸோ அது மாதிரி என்னோடய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களெலாம் பாஸ் ஆகணும். அது நடந்துருக்கு நேற்று. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு ஃப்யூச்சர் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஆகுது அப்படின்றது இன்றைக்கி ஒரு ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்குது சார். ஐ திங்க் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் விஷால் சார் என்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருக்காரு, எஸ்ஆர் ப்ரொடியூசர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய தீர்வு காணணும் அப்படின்றதுல இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி தமிழ் சினிமா போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆந்திரா ஹைதராபாத் சினிமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க, 25 வருஷமாக இருக்காங்க ஃபீல்டில். அதே மாதிரி தில்ராஜு சார்னு இருக்காங்க, ஒரு 25-30 இயர்ஸாக இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு 10 ப்ரொடியூசர் சொல்லலாம். ஒரு 30-40 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து 20 வருஷமாக ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னு யாருன்னு தெரியல. ஸோ அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. அதை ஒரு ப்ராப்பர் சிஸ்டமைஸ் பண்ணி, ஒரு ரெகுலரைஸ் பண்ணி, எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஐ திங்க் டைரக்டராக ஐ திங்க் அது ஒரு ப்ரொடியூசர் சேவை டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அதை தாண்டி ஒரு ஃபெடரேஷன் அவங்களாம் சேர்ந்து ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த கோரிக்கை நான் வைக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். அது கண்டிப்பாக அது நடக்கணும். அதுக்கான விஷுவல்ஸை அதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நான் அவரை கோரிக்கை வைக்கிறேன். என்னோட ஆர்டிஸ்ட் விக்டர் சாம் சார். சாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் டோனியன் கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தான் அதோட அவரை 20 டேஸை நாங்கள் காட்டில் போட்டு அவரை வாட்டி எடுத்துட்டோம். சைன் செக் பண்ணுறதுக்குலாம் அவங்க ஸ்டாஃப்ஸ் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ சந்திரன் சார் தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த படம். எந்த எதிர்பார்ப்புலாம் போங்க, பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க பிகாஸ் படம் பயங்கரமாக அப்படிலாம் இல்லை. ஒரு டெஃபினட்டாக ஒரு ஜெனியூனாக படம் பண்ணியிருக்கோம். ஆனஸ்ட்டாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.